இவிஎம் மீது மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்த சிலர் திட்டமிட்டு செயல்படுகின்றனர் எனவும், தேர்தலுக்கு 4 நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வழக்கு பதிவு செய்வதா எனவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இந்த குற்றச்சாட்டு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நாளை 7 கட்டங்களாக நடைபெற்ற இந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட உள்ள நிலையில் அது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. 24 மணி நேரமும் சிசிடிவி காட்சிகள் பதிவு செய்யப்படும். தேர்தல் பார்வையாளர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கண்ட்ரோல் யூனிட் செயல்பாடுகள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படும். நேரம் சரிபார்க்கப்படும். எத்தனை மணிக்கு தொடங்கி முடிகிறதோ விவரங்கள் முகவர்களுக்கு தெரிவிக்கப்படும். இவை வாக்கு எண்ணிக்கை அதிகாரிகளும் சரிபார்க்கப்படும். கட்சியின் பெயர், வாக்காளர் பெயர் என அத்தனையும் தெரிவிக்கப்படும். ஒவ்வொரு சுற்றுகளுக்கும் என்னுடைய முறை பதிவு செய்யப்படும். அதேபோல் சூரத் இந்தூர் போட்டியின்றி தேர்வு குறித்து கேள்விக்கு பதிலளித்த தேர்தல் ஆணையர், இது முழுக்க தற்போது அமலில் உள்ள சட்டம் சார்ந்த விஷயம். வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பிறகு திரும்ப பெறுகிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய இயலும்? இது அவர்களின் உரிமை சார்ந்த விஷயம். கட்டாயப்படுத்தி திரும்ப பெற்றார்களா என்பதுதான் பார்க்க வேண்டிய விஷயம் என தெரிவித்திருந்தார். தேர்தல் ஆணையத்தில் மீது தேவையில்லாத சந்தைகள் மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக சிலர் திட்டமிட்டு செயல்படுகின்றனர். சரியான நேரத்தில் தேர்தலுக்கு 4 நாட்கள் முன்பு நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வழக்கை பதிவு செய்வது வழக்கமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதற்கு தேர்தல் ஆணையர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது மிகவும் தீவிரமான விஷயம் என பார்க்கப்படுவதாகவும் கூறியிருக்கிறார். சில நாட்களாகவே தேர்தல் ஆணையத்தில், அதாவது இவிஎம் இயந்திர கோளாறு முறைகேடு, அதே போல தபால் வாக்குச்சீட்டு முறைகேடு என்று பல்வேறு விஷயங்கள் கூறி எதிர்கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்வதும், இது குறித்தும் இந்த கேள்விகளுக்கு தான் அவரை தற்போது செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார். அதே போல் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை குறித்து சந்தேகம் அனுப்பியது ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் விரைவில் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அது உறுதிபட கூறியிருக்கிறார். இந்த முறை தேர்தல் நேரத்தில் கடுமையான வெப்பளவு பதிவானதால் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த முறை இதை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.